மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணி தடை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நான் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டு, கடவுளை உமது பெயருக்கேற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக அது வழக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான நாள். திருதிய ஆண்டவருடைய இதயத்திலிருந்து வழிதோடக்கூடிய திருரத்தம் நம்மையும் நமது குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும், புனிதப்படுத்த வேண்டும், அபிஷேகப்படுத்த வேண்டும் என்றும் தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகில் உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலைகளிலிருந்து நீர் விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேல் இருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவு மரம் போல் இருக்கும். லெபோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தடை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதார மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை.
நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விடுகிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 51. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். 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 இறைவசனங்கள் 1 மற்றும் 2. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஜெபப்பாடல். ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். இறைவசனங்கள் 6 மற்றும் 7. இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும். உறைமொழியிலும் வெண்மையாவேன். ஜெபப்பாடு. ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். இறைவசனங்கள் 10 மற்றும் 11. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். முது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். முது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஜெபப்பாடு. ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். இறைவசனங்கள் 12 மற்றும் 15. உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஜெபப்பாடு. ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10. இறைச்சொற்றொடர்கள் 16 - 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: இதோ, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாய், புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருங்கள். எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள்.
இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். கடவுள் நாம் எப்பொழுது அவரிடம் திரும்பி வந்தாலும் நமது பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தந்தையாக இருக்கிறார். இவன் எத்தகைய பாவம் செய்து விட்டான், இவனை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு எதிராக செய்து விட்டான், ஆகவே இவனை நான் தண்டிக்கப் போகிறேன் என்றெல்லாம் இல்லாமல் அவர் எப்பொழுதுமே நம்மை ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே கடவுளிடம் மீண்டும் வர இறைவன் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இன்று நாம் ஊரடங்கிலே இருக்கிறோம், பல்வேறு தருணங்களிலே நமது வீட்டிற்குள்ளே இருக்கிறோம். இந்த நேரங்களை சரியாக பயன்படுத்தி என் வாழ்நாள் முழுவதும் நான் எத்தகைய ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறேன், கடவுளை விட்டு நான் விலகி சென்றிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது கூட நான் திரும்பி சென்றாலும் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்பவராய் இருக்கிறார், தனது பரிவையும் இரக்கத்தையும் தருபவராய் இருக்கிறார். ஆகவே அந்த ஊதாரி மனிதனை போல நான் என்னுடைய தந்தையிடம் செல்வேன் என்று நாம் அனைவரும் அவரிடம் திரும்பி வருகின்ற பொழுது இறைவன் நமது பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிபவராய் இருக்கிறார். ஆகவே இறைவனிடம் மீண்டும் வர இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். மேலும் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், நமது அனுதின வாழ்விலே எண்ணற்ற துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கிறது. எவ்வாறாக திருத்தூதர்கள் செல்லுகின்ற பொழுது ஓநாய்கள் வருவது போல, அந்த ஆடுகளை அவை சிதறடிப்பது போல நமது வாழ்க்கையிலும் கூட எண்ணற்ற ஓநாய்கள் நம்மை சிதறடிக்க, நமது குடும்பத்தை சிதறடிக்க, நமது சிந்தனைகளை சிதறடிக்க, நமது நல்ல வழியை அவை குலைக்க வரலாம். அத்தகைய தருவாயிலே நாம் இந்த பாம்புகளைப் போல நாம் முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கின்றார். ஒவ்வொரு நுண்ணுயிரிடமிருந்தும் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இறைவன் அழைக்கின்றார். பாம்பை எப்பொழுதும் நாம் பார்த்தால் அஞ்சுவது உண்டு, நம்மை கொத்தி விடுமோ, நம்மை தீண்டி விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது. ஆனால் அந்த பாம்பிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? முன்மதி, நடக்கப் போவதை முன்பாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை. புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாக, தூய்மை உடையவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நமது வாழ்வு சிறக்கிறது. இந்த உலகை கடவுள் படைப்பதற்கு முன்பாக அனைத்து உயிரினங்களையும் படைத்துவிட்டு இறுதியாக தான் கடவுள் மனிதனை படைக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த இயற்கையிடமிருந்து, இந்த பறவைகளிடமிருந்து, விலங்குகளிடமிருந்து மனிதன் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், நல்லவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதனோடு உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் பல்வேறு தருணங்களிலே நாம் அந்த விலங்குகளை நாம் பிறருக்கு எடுத்துச் சொல்கின்ற பொழுதும் கூட நாம் அவற்றை தவறாக தான் பயன்படுத்துகின்றோம். நல்ல பாம்பு போல விஷம் உடையவன் என்று சொல்கின்றோம். அவன் நல்ல பாம்பு, திருப்பி நம்மளை பழி வாங்காமல் விடமாட்டான் என்று நாம் சொல்கின்றோம். இவ்வாறாக விலங்குகளுடைய அந்த தவறான செயல்களை அல்லது அந்த பறவைகள், விலங்குகள் அவற்றுக்குரிய அந்த தீமையை பற்றி தான் நாம் எப்பொழுதுமே ஒப்பிடுகிறோமே தவிர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அதனிடம் இருக்கக்கூடிய அந்த நன்மைத்தனத்தை
மட்டும் எடுத்துக்கொண்டு பின்பற்ற நாம் தவறிவிடுகிறோம். ஆகவே நம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் இன்றிலிருந்து நல்ல பண்புகளை நாம் கற்றுக்கொள்வோம். அவ்வாறாக வாழ்கின்ற பொழுது நாம் நல்ல ஒரு வாழ்வை வாழ முடியும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்வை நாம் தர முடியும். அத்தகைய வரத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த ஊரடங்கிலே இறைவனிடம் மீண்டும் திரும்பி வர நமது முயற்சிகளை எடுப்போம். இறைவன் நம்மை வழிநடத்துவார். ஆமென். என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை வழியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறன்பு பணி செய்யவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை வழியாகவே புகழோடு நான் வாழவில்லை உம் புகழொன்று எனக்கு போதும் அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும் உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமானபடி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதான்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தாம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் அந்த நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் ஆட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுதியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் இனத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருந்து ஒரு வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஒரு வல்லமை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர்களால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்த அருள்நாதர் இயேசுக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருள்நாதர் இயேசுக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமானம் உமது இறப்பினை கிடைக்கின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தை மீன்படிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையிடம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் ஒரு திரு அவை நினைவு கூறுதலுடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பு நிறைவேற செய்தருடன் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமக ஒளியினுள் ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடமை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர் புனித அந்தோனியா, புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று மரபருள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலியின் வழியாக இறைவன் கருளக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தின் மகிழ்வை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியை எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வாழும் எல்லாம் இறைவன் கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே, அவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நமக்கு எழுந்தருளி வந்திருக்கிறார். மீண்டுமாக நாம் வருகின்ற பொழுது நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். இந்த பசுத்த கடவுள் டிசம்பரையும் திருவிழந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரை தேர்தலில் நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அவன் கிறிஸ்துவின் திருவிழன் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவுள்ள வாழ்வழிப்பதாக. வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என்னுள்ள வாருமே, ஆசையாய் நான் பார்த்திருக்கின்றேன். ஆண்டவரை வர வேண்டும், ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும்.
ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இணையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என்